கண் திருஷ்டி சாம்பிராணி. இத வந்து ஒரு கொஞ்சமா பயன்படுத்தினா போதுமானது. இத கொஞ்சமா எடுத்து கப் சாம்பிராணிக்குள்ள போட்டு ஏத்தணும். கொஞ்சமா ஏத்துனாலே போதுமானது. ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. நெறைய அள்ளிலாம் போடக்கூடாது. கொஞ்சமா எடுத்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு தெரியாமல் கண் திருஷ்டியாக இருக்கட்டும், வேறு வேலைகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம அறியாமல் நம்ம வீட்டுக்குள் வந்து தங்கி இருக்கிற எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், இதையெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த தூபப்பொடிக்கு உண்டு. இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரணும். கொஞ்சமாக பயன்படுத்தினா போதும். என்னைக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பயன்படுத்துகிறப்ப ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உடனே பார்க்கலாம். இது தவிர வீட்டிற்குள் வந்து ஏதோ ஒன்று நமக்கு சரியாக தூக்கம் வரலை, அல்லது ஏதோ டிஸ்டர்பாக இருக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு உங்கள் உணர்வுகளில் மாற்றம் வருகிற பொழுது அந்த உணர்வு சமநிலையை ஏற்படுத்துவதற்காக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். சனி ஞாயிறுகளில் பயன்படுத்துவது நல்லது. இருந்தாலும் மற்ற நாட்களில் நம்ம உணர்வு சமநிலை இல்லாமல், உணர்வுகள் ஏதாவது மாற்றம் இருந்து கொஞ்சம் ஒரு படபடப்பாக இருக்குது, ஏதோ ஒரு பயம், இனம் தெரியாத பயம் இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி நேரங்களில் வந்து கப் சாம்பிராணி எடுத்து இந்த கண் திருஷ்டி தூவக்கூடிய கொஞ்சமாக எடுத்து அதில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம்.